இந்த பையன் ஜன்னல் வழியில பக்கத்துல இருக்க பழைய குடிசை வீட்டை பார்த்துக்கிட்டு இருக்கும். அதுக்குள்ள இருந்து பயங்கரமா சத்தம் வந்துகிட்டு இருக்கும். ஆரம்பத்துல இது ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்க மாட்டான். அதுக்குள்ள இருந்து ரொம்பவே சத்தம் வர ஆரம்பிக்கும். அதனால அந்த ரூம் கிட்ட போயிட்டு பார்க்கும். கிட்ட போனதுக்கு அப்புறம் ஒரு வினோதமான உருவம் அவனை உள்ள பிடிச்சி இழுக்க பார்க்கும். அந்த உருவத்துக்கிட்ட இருந்து அவன் தப்பிச்சு கீழே விழுந்துருவான். அந்த உருவத்தை பார்த்து இந்த பையன் ரொம்பவே பயந்து போயிடுவான். அந்த உருவத்தை எப்படியாவது வெளியே வர வச்சாக்குன்னு சொல்லிட்டு இவனோட நாயை கூட்டிட்டு வருவான். அந்த நாய் பாத்தீங்கன்னா நேரம் அந்த குடிசை வீட்டுக்குள்ள போக ஆரம்பிச்சிடும். உள்ள போன அந்த நாய் பாத்தீங்கன்னா ரொம்பவே சத்தம் போட ஆரம்பிக்கும். உடனே அந்த நாயோட உடம்பு மட்டும் வந்து வெளியே விழும். அதை பார்த்து இந்த பையன் ரொம்பவே பயந்து போயிடுவான். இங்க நடந்தது எல்லாத்தையும் அவங்க தாத்தா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்குவான். ஆரம்பத்துல அவங்க தாத்தாவும் எதுவும் நம்ப மாட்டாரு. அந்த சத்தத்தை கேட்ட உடனே பாத்தீங்கன்னா அவங்க தாத்தா அந்த குடிசை வீட்டுக்கிட்ட வர ஆரம்பிக்கும். அந்த தாத்தா ஒரு ஸ்டிக் எடுத்துட்டு அந்த ரூம் கிட்ட போய்கிட்டே இருக்குவாரு. அந்த டோரு பாத்தீங்கன்னா தானா க்ளோஸ் ஆகி உள்ள போன அந்த தாத்தா பாத்தீங்கன்னா பயங்கரமா சத்தம் போட ஆரம்பிக்குவாரு. அந்த சத்தத்தை கேட்ட இந்த பையன் பாத்தீங்கன்னா அந்த டோரை ஓபன் பண்ண உடனே பாத்தீங்கன்னா அந்த தாத்தா ரத்தக்கரையோட வந்து கீழே விழுவாரு. அவரை காப்பாத்தலாம்னு பாக்குவோம். ஆனா அந்த மர்மமான உருவம் பாத்தீங்கன்னா அவரை உள்ள இழுத்துட்டு போயிடும். இது எல்லாத்தையும் பார்த்து இந்த பையன் ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுவான். இதுக்கு மேல விட்டா நம்ம உயிருக்கு தான் ஆபத்து வரும்னு சொல்லிட்டு அங்க இருக்க டோரை சங்கிலியால லாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். லாக் பண்ண உடனே இவன் வேகமா ஓட ஆரம்பிக்குவான். டவுனுக்கு போயிட்டு ஒரு போலீஸ் இவன் வீட்டுக்கு கூட்டிட்டு வருவான். அந்த போலீஸ் பாத்தீங்கன்னா அங்க இருக்க டோரை மெதுவா ஓபன் பண்ணுவாரு. ஓபன் பண்ண உடனே பாத்தீங்கன்னா அந்த வினோதமான உருவம் அவரை கடிக்க ஆரம்பிக்கும். அவரை கடிச்சு அவரோட கையை மட்டும் தனியா கீழே போட்டுடும். கையை பார்த்து இந்த பையன் ரொம்பவே பயந்து போயிடுவான். உடனே அதே இடத்துல மயக்கம் போட்டு கீழே விழுந்துடும். கண் முழிச்சு பார்த்த உடனே பாத்தீங்கன்னா அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து நிக்கவா. இவன் எழுந்த உடனே அந்த ரூமே தான் பாத்துக்கிட்டு இருக்கும். இவனோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்க டோரை வேகமா க்ளோஸ் பண்ண போயிடும். அந்த டோரை க்ளோஸ் பண்ணாலும் அதுக்குள்ள இருந்து பயங்கரமா சத்தம் வந்துகிட்டே இருக்கும். இங்க என்னதான் நடக்குதுன்னு அந்த பொண்ணு கேட்குவா. அதுக்கு அந்த பையன் எதுவுமே சொல்ல மாட்டான். அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா கீழே ஒரு கை இருக்கதை பாக்குவா. அதை பார்த்த உடனே இந்த பொண்ணு ரொம்பவே பயந்து போயிடுவா. அந்த பொண்ணு கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க சொல்லிட்டு கீழே இருந்து ஒரு ஸ்டிக்கை எடுக்கும். அதுக்கப்புறம் அந்த ரூமோட கதவை மெதுவா ஓபன் பண்ணி பார்க்கும். உள்ள பார்த்தா அந்த ரூம்குள்ள யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு இருட்டா இருக்கும். அந்த ரூமோட கடைசியில பாத்தீங்கன்னா ஒரு வினோதமான உருவம் தெரியும். அந்த உருவம் பாத்தீங்கன்னா மெதுவா இவன் கிட்ட வர அந்த உருவத்தை பார்த்து மறுபடியும் இவன் பயந்துட்டு வெளியே ஓடி போயிடுவான். கடைசியா அவங்க ரெண்டு பேரும் அந்த குடிசை வீட்டையே எரிச்சிடுவாங்க. அந்த உருவம் பாத்தீங்கன்னா அதுக்குள்ளே எரிஞ்சு சாம்பல் ஆகிடும்.